படையப்பால வந்த மாதிரி ஒரு மாசான தலைவரை அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கவே இல்லை. ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஸ்ட்ராங்கான பிரச்சோதகமான ஒரு வில்லியை அதுக்கு அடுத்தது தமிழ் சினிமா பார்க்கவே இல்லை. சௌந்தர்யா மாதிரி ஒரு சாத்திகமான ஹீரோயினியை அதுக்கு அடுத்தது தமிழ் சினிமா படையப்பா எழுதின மாதிரி ஒரு திரைக்கதையோ வசனமோ அதுக்கு அடுத்தது கே.எஸ். ரவிக்குமார் சார் எந்த படத்துக்குமே எழுதலை. இந்த படத்துக்கு போட்டது மாதிரி ஒரு மியூசிக் அதுக்கு அடுத்தது ஏஆர் ரஹ்மான். பின்னி இருக்கிற வார்த்தையே இல்லை. என்னையா அனிருத்து சாயபியங்கர் மனுஷன் வேறு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். படையப்பா மாதிரி ஒரு அவுட்புட்டை 600 கோடி 1000 கோடி கொடுத்தாலும் இந்த காலத்து இயக்குநர்களால் எடுக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். முதல்ல இந்த மாதிரி ஒரு டீம் அமையணுமே. இந்த மாதிரி டீமெல்லாம் நான் பார்க்கவே முடியாது. படையப்பாவும் சரி, அதில் நடித்த 6 படையப்பனும் சரி, தமிழ் சினிமாவின் சகாப்தங்கள். இனிமேல் படையப்பா பாட்ஷா மாதிரி படங்களோ இல்லை ரஜினி சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டோ இந்த தமிழ் சினிமா சல்லடை போட்டு சலிச்சாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஹாப்பி பர்த்டே தலைவா.